அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதுதான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவருடைய கைது எதற்காக நடந்தது, ஏன் அவர் திடீரென கைது செய்யப்பட்டார், திரிஷா பற்றி அவர் அப்படி என்னதான் சொன்னார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல என்னதான் நடந்தது, எந்த சம்பவத்தால் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டி கொண்டிருக்காங்க. அந்த அணை கட்டக்கூடாது அப்படின்றத கண்டித்தோம். விஜய் அரசு இது பற்றி எந்த கேள்வியுமே கேட்கலை. அதை கண்டித்துமே பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தில் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் திமுக தொண்டர்கள் அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரிஷா திரிஷா அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்த உதயநிதி ஸ்டாலின் அங்கே இருந்த தொண்டர்களை எல்லாம் இந்த தனிப்பட்ட விஷயம்லாம் வேணாம்பா அப்படின்ட்டு சொல்லி கண்டிக்காம அவர் ஒரே சிரிப்பாக இருந்திருக்கிறாரு. அதாவது சிரித்த முகத்தோட எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி திரிஷா பெயரை தொண்டர்கள் சொன்னதுமே இரட்டை அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் திரிஷா பெயரை குறிப்பிட்ட உடனேயே இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது நான் காவிரி தண்ணியை சொன்னேன் அப்படின்ற மாதிரி அதன் பிறகு சமாளித்தும் இருந்தார். அவர் என்ன சொல்ல வந்தார்னா, அதை பற்றி நம்ம வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை. திரிஷா பெயரை சொன்னதுமோ எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் மற்றும் திரிஷாவை இணைத்து கொச்சப்படுத்தி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தது தான் அவருடைய கைதுக்கு மிக முக்கிய காரணமாக மாறி இருக்கின்றது அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. விஜய் மற்றும் திரிஷா பற்றி எந்த அளவுக்கு கொச்சையாக உதயநிதி ஸ்டாலின் பேசினார் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.